இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மட்டன் சுக்கா பண்ண போறோம். மட்டன் சுக்கா வந்து மட்டன் குழம்பை விட சுக்கா பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அந்த சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம மட்டன் சுக்காவுக்கு தேவையானது என்ன, எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மட்டன் சுக்காவுக்கு 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குட்டி தக்காளி, ரொம்ப பெரிய தக்காளி இல்லை, சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு மசாலா எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஜீரகம் 1 ஸ்பூன், பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 4 வரமிளகாய். இது மட்டும்தான் இதை வறுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கலாம். சுக்காவுக்கு மசாலா பவுடர் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து 1/2 கிலோ, இதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்க்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும், தேவையான உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய், இதில் 1/2 டம்ளர் தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். முதலே சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி மட்டன் வெந்த தண்ணி வந்து வீணாக போயிடும். அதனால் கம்மியாக தண்ணி இருந்தால் போதும். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 பட்டை சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம், கருவேப்பிலை, வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினாலே போதும். வெங்காயம் நல்லா வாடி இருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துடலாம். இது தண்ணி மட்டும் வற்றணும், அது வரைக்கும் வதக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம தண்ணியை இன்னும் கொஞ்சம் வற்ற விட்டோம்னா வறுவல் போல் ஆயிரும். இப்போ இதே ஸ்டேஜில் இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் அளவுக்கு அதிகமாகவும் சேர்க்க வேணாம், ரொம்ப கசப்பு எடுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு அளவாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்து கருவேப்பிலை, மல்லித்தலை பச்சையாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோட மனம் நல்லாயிருக்கும். சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான் மட்டன் சுக்கா பண்ணுறது. நீங்களும் இது போல் மட்டன் சுக்கா பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.